ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு டிசம்பர் 21க்கான கரண்ட் அவர்ஸ் டாபிக்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அவார்டு பத்தின டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ சாகித்ய அகாடமி அவார்ட் 2023ஆம் ஆண்டுக்கான இந்த அவார்டு வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ சாகித்ய அகாடமி வந்து கவிதை, சிறுகதை, நாவல், இலக்கிய ஆய்வு இந்த மாதிரி பிரிவுகளை வந்து இந்தியாவில் இருக்கிற 24 மொழிகளுக்குமே வந்து கொடுப்பாங்க. இதுல ஆங்கிலத்தையும் சேர்த்து 24 மொழிகளுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டுமே இந்த அவார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2023ல தமிழுக்கு வந்து அவார்டு யாருக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவி பாரதி. ஓகேவா, இவர் எழுதின நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீர்வழி படுவோம் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாவல் வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து குடிநாசுவர் அப்படிங்கிற ஒரு சமூக பின்னணியில இருக்கிற மக்களோட வாழ்க்கை பின்னணியோட இணைஞ்சதா வந்து இந்த நாவல். அடுத்து மலையாளத்துல வந்து ஈவி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து இலக்கிய ஆய்வுக்காகவும், தெலுங்குல வந்து பதஞ்சலி சாஸ்திரி, அதுக்கப்புறம் கன்னடத்துல வந்து லட்சுமிஷா தொல்பாடி இவங்களுக்கு எல்லாருமே வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நமக்கு தமிழ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ்ல தேவி பாரதியை பத்தி பார்த்தலாம். ஸோ இவரோட இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா வந்து ராஜசேகரன். இவர் வந்து ஈரோடு மாவட்டத்தை தான் வந்து சேர்ந்தவர். இவர் வந்து நிறைய நாவல்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. சிறுகதை, நாவல் அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. இவர் எழுதின புக்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. நிழலின் தனிமை, அதுக்கப்புறம் அற்ற குலத்து அற்புத மீன்கள், பிறகும் ஒரு இரவு, நொய்யல், நட்ராஜ் மகராஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதுல நிழலின் தனிமையும் அதுக்கப்புறம் வந்து நட்ராஜ் மகாராஜ், ஸோ இந்த ரெண்டு புக்குமே வந்து ஆங்கிலத்துல இனிமேல் வந்து மொழிபெயர்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேவி பாரதி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து படங்களுக்கு வந்து அந்த திரைக்கதை வசனமும் வந்து நிறைய வந்து எழுதியிருக்காரு. ஸோ இப்ப சாகித்ய அகாடமி விருதை பத்தி பாத்திரலாம். ஸோ இதை யாரு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா மத்திய கலாச்சாரத்துறை தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த அவார்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1954ல இருந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்ல இந்த அவார்டு ஃபர்ஸ்ட் யார் வாங்கினாங்க அப்படின்னா 1955ல தமிழ் இன்பம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்புக்காக ரவி சேதுப்பிள்ளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி 2022ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காலாபாணி அப்படிங்கிற புதினத்துக்காக மு ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொரோனா ரிலேட்டடான டாபிக் தான், JN1 வேரியன்ட். ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னா அந்த கொரோனா COVID-19 வைரஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதோட ஒரு திரிபு தான் வந்து JN1 அப்படிங்கிறது. நியூ COVID-19ஓட ஒரு வேரியன்ட். ஓகேவா, ஸோ இது எதுல இருந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. BA.286 அப்படிங்கிற ஒரு கொரோனா வைரஸ்லோட திரிபு தான் வந்து இந்த JN1 அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து பைரோலா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒமிக்ரான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அதிகமா வந்து பரவிட்டு இருந்துச்சா, அதோட ஒரு திரிபு தான் வந்து BA.286 அப்படிங்கிறது. ஸோ இதோட திரிபு தான் வந்து இப்ப நம்ம பாக்குற JN1 அப்படிங்கிறது. ஸோ இது ஃபர்ஸ்ட் இப்ப எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்ட் லெவல் பார்க்கும்போது வந்து யூஎஸ்ல வந்து அமெரிக்காவில் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த திரிபை. இப்ப இந்தியாவில ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த திரிபுக்கு WHO வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான அளவுல இந்த திரிபு தான் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அதிகமா பரவிட்டு இருக்கு. ஆனா உலக அளவுல பார்க்கும்போது பப்ளிக்கோட ஹெல்த்தோட ரிஸ்க் அளவு வந்து கம்மியா தான் இருக்கு அப்படின்னு WHO வந்து சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியமான அறிகுறியே என்ன அப்படின்னா இந்த நோய் தாக்கி 4 to 5 நாட்களை வந்து அந்த ஃபீவர், ஹெட்ஏக் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து தென்பட வந்து ஆரம்பிக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த பைரோலா பார்த்தோம் இல்லையா, இதோட முக்கியமான ஸ்பைக் புரோட்டீன்ல ஒரு சின்ன மாற்றம் மட்டும் ஏற்பட்டு இருக்கும். அதாவது கொரோனா வைரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இதுல இந்த ஸ்பைக் புரோட்டீன்ல ஏதோ ஒரே ஒரு சிங்கிள் மியூட்டேஷன் மட்டும்தான் வந்து மாறி இருக்கும். ஸோ அதுதான் வந்து JN1 அப்படிங்கிற ஒரு வைரஸ். ஸோ நம்ம அடுத்த டாபிக் வந்து ஒரு ஸ்கீம் ரிலேட்டடான டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா BMBJP ஸ்கீம். ஸோ இது நம்ம முன்னாடியே வந்து அடிக்கடி பார்த்த டாபிக் தான். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்குங்க. PM பாரதிய ஜனௌஷதி பரியோஜனா, அதாவது பிரதமரோட பாரதிய மக்கள் மருந்தக திட்டம். ஓகேவா, ஸோ இதோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா அந்த மருந்தக நிலையங்கள் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப இந்த டாபிக் நம்ம எதுக்காக பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டார்கெட் வந்து வச்சிருந்தாங்க, 1000 கோடிக்கு மேல வந்து இதோட இலக்கை வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்க 2023-24 இந்த பினான்சியல் இயர்ல இந்த மருந்தக நிலையங்களோட மருந்துகள் விற்பனை வந்து எவ்வளவு போயிருக்கு அப்படின்னா 1000 கோடியை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஓகேவா, சோ அதோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணதுனாலதான் இப்ப இந்த ஸ்கீம் வந்து இப்ப வந்து பார்க்க போறோம். ஜன் ஔஷதி கேந்திராஸ். ஓகேவா, இந்த நிலையங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாவே 785க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இந்த நிலையங்கள் வந்து இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் டார்கெட் வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2026 மார்ச்சுக்குள்ள இந்தியா ஃபுல்லாவே வந்து 25,000க்கும் மேற்பட்ட நிலையங்கள் வந்து அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ இந்த நிலையங்களோட 10,000வது நிலையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எய்ம்ஸ்ல, அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்துல தியோகர்ல இருக்கிற எய்ம்ஸ்ல வந்து இந்த நிலையத்தோட 10,000வது நிலையம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சோ எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2023 நவம்பர் 30ல. இதோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 25,000 நிலையங்கள் வந்து 2026க்குள்ள வந்து அமைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாக்கலாம். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2008 நவம்பர்லயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ரீலான்ச் பண்ணி இதோட நேம் எல்லாமே வந்து நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட முக்கியமான எய்ம், ஓகேவா, இந்த பரியோஜனாவோட முக்கியமான எய்மே என்ன அப்படின்னா குவாலிட்டி மெடிசன் வந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல, ஓகேவா, அஃபோர்டபுள் பிரைஸ்ல குவாலிட்டி மெடிசன் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த நிலையங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவார்டு தான் வந்து பார்க்க போறோம். என்ன அவார்டு அப்படின்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2023. இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்க்கான பரிந்துரைகள் யாரெல்லாம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷியலா இந்த அவார்டு வந்து இவங்களுக்கு தான் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து பார்க்க போறோம். இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இந்த மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த கமிட்டியோட ஹெட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கான்வில்கர் அவர்கள் வந்து இருந்தாங்க. இப்போ இந்த அவார்டை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவார்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மேஜர் தயான் சந்தோட கேல் ரத்னா அவார்டு, ஓகேவா, மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்ட் 2023. இதுக்கு முன்னாடி வந்து பரிந்துரை வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோ. இப்போ அபிஷியலாவே யாருக்கு அவங்களுக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னா ஸ்ரீ சிராங் சந்திரசேகர் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் ஸ்ரீ ராங்கி ரெட்டி சாத்விக் சாய்ராஜ், ஓகேவா, இவங்க 2 பேருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்மிண்டன் விளையாட்டுல வந்து இரட்டையர்கள், அதாவது இணையா வந்து விளையாடுறவங்க. இவங்களுக்கு தான் வந்து இது பரிந்துரையும் கொடுத்திருந்தாங்க. இப்ப அபிஷியலாவும் இவங்களுக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேல் ரத்னா அவார்டு வந்து எப்ப இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1992ல இருந்து இந்த அவார்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2வது அர்ஜுனா அவார்டு. அர்ஜுனா அவார்டு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1961, 1961ல இருந்து இந்த அவார்டு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 அவார்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு முந்தைய 4 ஆண்டுகள்ல தொடர்ந்து விளையாட்டுல வந்து சிறப்பா ஈடுபட்டவங்களுக்காக இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அர்ஜுனா அவார்டு இந்த வருஷம் 2023ல டோட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 26 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இதுல வந்து பாத்தீங்க வந்து ஆர் வைஷாலி அவர்கள், ஓகேவா, செஸ் சேர்ந்தவங்க. இந்த வைஷாலி தான் வந்து பாத்தீங்க வந்து தமிழர்கள், ஓகேவா. அர்ஜுன் அவார்டு வாங்கி தமிழர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்க வந்து செஸ் விளையாட்டை சேர்ந்த வைஷாலி அவர்களுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு கிரிக்கெட் டீமை சேர்ந்த முகமது ஷாமி, இவர் வந்து வேர்ல்ட் கப்ல வந்து சிறப்பா செயல்பட்டதுக்காக இந்த ஷாமி அவர்களுக்கு இந்த அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா துரோணாச்சாரியார் அவார்டு. துரோணாச்சாரியார் அவார்டு எப்பவுமே வந்து சிறந்த பயிற்சியாளர்களுக்காக கொடுக்கற அவார்டு தான். இது 1985ல இருந்து இந்த அவார்டு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. துரோணாச்சாரியா அவார்ட்லயே வந்து 2 டைப்பா வந்து பிரிச்சிருப்பாங்க. ரெகுலர் கேட்டகரி ஒன்னு, லைஃப் டைம் கேட்டகரி அப்படின்னு. மொத்தம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2023ல 8 பேருக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல தமிழர்கள் யாரு அப்படின்னு மட்டும் நம்ம பாத்துக்குவோம். பி ரமேஷ், ஓகேவா, செஸ் கோச்சான பி ரமேஷ் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கணேஷ் பிரபாகர், இவர் வந்து மல்லக்கம் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு சார்ந்த பயிற்சியாளர், ஓகேவா. இவங்க 2 பேருமே வந்து தமிழர்கள். இவங்க 2 பேருக்குமே இந்த அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து தயான் சந்த் அவார்ட் ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், ஓகேவா. வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு. இது வந்து யாருக்கு அப்படின்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் விளையாட்டுல வந்து தொடர்ந்து பங்கு பெறவங்களுக்கு தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த அவார்டு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2002ல தான் வந்து இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2023ல இது மொத்தமா வந்து 3 பேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல தமிழர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவிதா செல்வராஜ் அப்படிங்கிறவங்க கபடி விளையாட்டு பிரிவை வந்து சார்ந்தவங்க. அடுத்த அவார்டு என்ன அப்படின்னா வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிராபி 2023. இது எதுக்காக அப்படின்னா வந்து யூனிவர்சிட்டிக்காக வந்து கொடுப்பாங்க. இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ல வந்து சிறப்பா பங்கு பெற யூனிவர்சிட்டிக்காக இது வந்து கொடுப்பாங்க. இது 1956ல இருந்து இந்த அவார்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2023 வந்து மொத்தம் வந்து 3 யூனிவர்சிட்டிக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசீஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நோமா டிசீஸ். இதை ஏன் இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப சமீபமா தான் WHO வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நெக்லெக்டட் ட்ரோபிக்கல் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்து WHO வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த டாபிக் வந்து பாக்குறோம். இதோட இன்னொரு பெயர்கள் வந்து பாத்துக்கோங்க, கேன்க்ரன் ஓரிஸ், அதுக்கப்புறம் வந்து கேங்க்ரினோஸ் ஸ்டோமேட்டிட்டிஸ், ஓகேவா. இதுதான் வந்து இதோட இன்னொரு பெயர்களா வந்து இருக்கு. இது அதிகமா யாரை வந்து தாக்குது அப்படின்னா 2 to 6 வயதுள்ள குழந்தைகளுக்கு இந்த நோய் வந்து அதிகமான பாதிப்பு வந்து ஏற்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நோய் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதோட இறப்பு விகிதம் 90%, ஓகேவா. இது எதனால ஏற்படுது, இது நோய் வர்றதுக்கான காரணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து
புவர் ஓரல் ஹைஜீனிக், நம்மளோட வாய் சுகாதாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலயும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இம்யூனி சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது தொற்று வந்து ஏற்படுறது. ஸோ இதெல்லாம் காரணமா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பாவர்ட்டி. ஸோ ரொம்ப அதிகமான வறுமையில் இருக்கிறதுமே வந்து இந்த நோய்க்கான ஒரு ரீசனா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட விளைவுகள், ஸோ இந்த நோய் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய முகத்தோட அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தாடிகளோட அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாதிப்படையுது. இதெல்லாம் ஏற்படுறதுனால நம்மளுடைய பேச்சிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து குறைபாடு வந்து ஏற்படும். இதுதான் வந்து இதோட விளைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோய் வந்து வராம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா பேசிக் ஹைஜீனிக், ஓகேவா? ஸோ நம்மளுடைய அடிப்படையான ஒரு சுகாதாரத்தை வந்து பராமரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நல்ல ஊட்டச்சத்துக்கள் உணவுகள் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இருக்கிற இதோட சவால்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. இந்த நோய் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதுக்கான மருத்துவ செலவுகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அறுவை சிகிச்சைக்கான செலவுகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ வறுமையில இருக்கிறதுனால இந்த செலவுகள் எதுவுமே வந்து செய்ய முடியறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான முக்கியமான சவாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவிலான வறுமை தான். ஸோ அதனால இந்த நோயை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.